ஹலோ எவ்ரி ஒன் 12th ஸ்டாண்டர்ட் சிபிஎஸ்சியில் நாம் இன்றைக்கி கெமிஸ்ட்ரி சாப்டர் 1 தான் பார்க்க போகிறோம் சொல்யூஷன். இதில் பார்ட் 10 வீடியோ பார்க்கலாம். லாஸ்ட்டாக நம்ம எதில் முடிச்சிருந்தோம் அப்படின்னா லிக்யூடில் சாலிட் டிசால்வ் ஆகும்போது அதோட வேப்பர் ப்ரெஷர் வரைக்கும் பார்த்துருந்தோம். இப்போ வந்து ஐடியல் சொல்யூஷன்னா என்ன அண்டு நான் ஐடியல் சொல்யூஷனா என்ன அப்படின்றத பார்க்கலாம். இப்போ 2 காம்போனண்ட் வந்து எடுத்திருக்காங்க. 2 காம்போனண்ட்டுமே வந்து லிக்யூட் தான், சரியா? அதாவது சொல்லிட்டு சால்வெண்ட் ரெண்டுமே லிக்யூடு தான். அது 2 லிக்யூடையும் சேர்த்து ஒரு சொல்யூஷன் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த சொல்யூஷனை 2 விதமாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. என்னென்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஒன்று வந்து ஐடியல் சொல்யூஷன், இன்னொன்று நான் ஐடியல் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி 2 விதமாக கிளாஸிஃபை பண்ணியிருக்கிறாங்க. எதை பேஸ் பண்ணி அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ரவுல்ஸ் லா இருக்குது இல்லையா, அதை பேஸ் பண்ணி தான் வந்து இவங்க ஐடியல் சொல்யூஷன் நான் ஐடியல் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி இந்த சொல்யூஷனை கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. இப்போது இந்த 2 சொல்யூஷன் இருக்குல்ல, இந்த 2 சொல்யூஷனில் எந்த சொல்யூஷன் வந்து ரவுல்ஸ் லாவுக்கு வந்து ரவுல்ஸ் லாவுக்கு ஒபே பண்ணுதோ அந்த சொல்யூஷனை தான் வந்து என்னென்னு சொல்லியிருக்காங்கன்னா ஐடியல் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஐடியல் சொல்யூஷன் இருக்குது இல்லையா, இதில் வந்து பார்த்தோன்னா 2 இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இருக்குது, சரியா? என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இந்த சொல்யூஷனை வந்து மிக்ஸ் பண்ணும்போது அதோட என்தால்பி அப்படின்றது வந்து 0 அப்படின்னும் அதோட வால்யூம் அப்படிங்கிறதும் 0 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் என்தால்பி அப்படின்னா ஹீட்டு, ஓகேவா? அதாவது லிக்யூடு 2 காம்போனண்ட்டு எடுத்துக்கிறாங்க. இந்த 2 காம்போனண்ட்டையும் மிக்ஸ் பண்ணும்போது அதோட என்தால்பின்னு சொல்லக்கூடிய அந்த ஹீட் இருக்கு இல்லையா, அது வந்து 0 அப்படின்னும் அதோட வால்யூமும் 0 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் 0 அப்படின்னா அதோட மீனிங் என்ன அப்படின்னா எந்த விதமான சேஞ்சஸும் நடக்கிறதில்ல, அதை தான் 0 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது ஹீட் அப்படின்றது வந்து அப்சர்வ் பண்ணுறதும் கிடையாது, வெளியிடுவதும் கிடையாது, சரியா? அதே மாதிரி வால்யூம்லையும் எந்த சேஞ்சஸும் இருக்காது, அதை தான் வந்து 0 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை எப்படி கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்கள். இதில் ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஒரு சிம்பிள் கொடுத்துருக்காங்களா, அது வந்து டெல்டா. அதை வந்து எப்படி ப்ரொனவுன் பண்ணணும் அப்படின்னா டெல்டா. அது கீழே பாருங்கள் மிக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதோட மீனிங் வந்து 2 காம்போனண்ட்டை வந்து மிக்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க ஒரு சொல்யூஷன் ரெடி பண்ணுறதுக்காக, ஓகேவா? இதில் வந்து ஹச் அப்படின்னா வந்து ஹீட்டு அப்படின்னு அதோட மீனிங். இந்த என்தால்பின்னு சொல்லியிருந்தாங்களே அதை தான் வந்து ஹச் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஈக்குவல் வந்து 0 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து ஹச் வந்து 0 அப்படின்னா அப்போ அந்த ஹச் அந்த ஹீட் இருக்கு இல்லையா, அதில் எந்த விதமான சேஞ்சஸுமே நடக்கிறது இல்லை. அதே தான் வந்து பார்த்தோன்னா அதே சொல்லிவிட்டு இங்கே வந்து பார்த்தோன்னா வி அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, வி அப்படின்னா வந்து வால்யூம் அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த வால்யூம்லேயும் வந்து பார்த்தோன்னா 0 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ அங்கேயும் வந்து எந்த சேஞ்சஸுமே நடக்கிறதுல. ஒரு சொல்யூஷனை வந்து நம்ம ரெடி பண்ணுறதுக்காக 2 காம்போனண்ட்டை போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா அங்கே வால்யூம் வந்து கூடுறதோ குறையிறதோ கிடையாது. அதே போல் வந்து ஹீட்டு அப்படின்றது வந்து அப்சர்வ் பண்ணுறதோ அல்லது வந்து அதை எவால்வ் பண்ணுறதோ வந்து கிடையாது. அதாவது ஹீட்டை வந்து இழுத்துக்கிறதோ உள்ளார எடுத்துக்கிறதோ அல்லது வந்து வெளியிடுறதோ கிடையாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பாருங்கள், நான் முதல்ல ஏற்கனவே சொல்லிட்டேன். இப்போ வந்து ஹீட்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஹீட் வந்து அப்சர்வ் ஆகிறதும் கிடையாது அண்டு எவால்வ் ஆகிறதும் கிடையாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எப்போ அப்படின்னா அந்த 2 காம்போனண்ட்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அண்டு வந்து பார்த்தோன்னா இப்போ காம்போனண்ட்டை மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஒரு சொல்யூஷன் வந்து நமக்கு கிடச்சிருச்சு. இப்போ இந்த சொல்யூஷனோட வால்யூம் இருக்குது இல்லையா, அந்த சொல்யூஷனோட வால்யூம் வந்து அந்த 2 காம்போனண்ட்டும் வந்து பார்த்தோன்னா பியூராக இருக்கும்போது அதோட வால்யூம் இருக்குது இல்லையா, அதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இப்போது ஏ அப்படின்ற ஒரு காம்போனண்ட் எடுத்துக்கலாம், ப்ளஸ் வந்து பி அப்படின்ற இன்னொரு காம்போனண்ட்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஏ அப்படின்ற இந்த காம்போனண்ட் இருக்குது இல்லையா, இதுக்கு வந்து ஒரு 68, இதோட வேல்யூம் வந்து ஒரு 68 இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா இந்த பியோட வேல்யூம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 12 இருக்குது அப்படின்னு நம்மளாக ஒரு அப்ராக்சிமேட்டில் வந்து நினச்சிக்கலாம். அப்போ இது டோட்டல் என்ன வரும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 80 அப்படின்றது தான் வந்து இதோட வேல்யூ. இப்போ இந்த 2 காம்போனண்ட்டையும் சேர்த்து நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு சொல்யூஷன் வந்து ரெடி பண்ணிட்டீங்க, சரியா? இப்போ இந்த சொல்யூஷனோட வேல்யூம் அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா அது வந்து 80 அப்படின்னு இருக்கும், ஓகேவா? ஸோ இந்த 2 காம்போனண்ட்டும் வந்து பார்த்தோன்னா தனித்தனியாக, அதாவது பியூராக இருக்கும்போது அதோட வால்யூம் அப்படின்றது வந்து இந்த 2 காம்போனண்ட்டையும் சேர்த்து ஒரு சொல்யூஷனாக ரெடி பண்ணும்போது அந்த வால்யூமுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த ஐடியல் சொல்யூஷன் இருக்கு இல்லையா, அதோட பிஹேவியரை வந்து நீங்கள் மாலிகுலார் லெவலில் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா அப்போ அதுக்கு எடுத்துக்கிற அந்த 2 காம்போனண்ட்ஸ் இருக்குது இல்லையா, அந்த 2 காம்போனண்ட்டையும் வந்து காம்போனண்ட் ஏ காம்போனண்ட் பி அப்படின்னு சொல்லி நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கிறணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த 2 காம்போனண்ட்டு பியூர் காம்போனண்ட்டாக இருக்கும்போது அதோட பியூர் காம்போனண்ட் அப்படின்னா இந்த ஏ அப்படின்ற இந்த காம்போனண்ட் இருக்குது இல்லையா, இது கூட எந்த காம்போனண்ட்டையுமே போட்டு மிக்ஸ் பண்ணலை. அதே மாதிரி பி அப்படின்றத காம்போனண்ட் இருக்கு இல்லையா, இது கூடவும் எந்த காம்போனண்ட்டுமே போட்டு மிக்ஸ் பண்ணலை, ஓகேவா?
இப்போ இந்த 2 காம்பவுண்டு பியூராக இருக்கும்போது இந்த 2 காம்பவுண்டோட மாலிகுல்ஸ் இருக்குது இல்லையா, அந்த மாலிகுல்ஸ்க்குள்ளார வந்து பார்த்திங்க அப்படின்னா, அதாவது மாலிகுல்ஸுக்கு இடையில் வந்து பார்த்திங்கன்னா இன்டர் மாலிகுலர் அட்ராக்டிவ் இன்ட்ராக்ஷன்ஸ் அப்படின்ற ஒன்று நடக்கும். சரியா? அதை எப்படி வந்து டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, ஏஏபிபி அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்க. ஏஏ அப்படின்னா வந்து இப்போ இந்த ஏங்கிற காம்பனண்ட் இருக்கு இல்லையா, இதில் இருக்கக்கூடிய மாலிகுல்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஏஏ அப்படின்னு தான் சொல்லணும். சரியா? அப்போ இந்த ஏங்கிற மாலிகுல், இந்த ஒரு ஏங்கிற மாலிகுல், இந்த 2 மாலிகுல்ஸ் இருக்குல்ல, இது 2க்கும் இடையில ஒரு இன்ட்ராக்ஷன்ஸ் வந்து நடக்கும். சரியா? அண்டு பி அப்படிங்கிற இந்த காம்பனண்ட் இருக்குது இல்லையா, இந்த காம்பனண்ட்டோட இந்த மாலிகுல்ஸ் எல்லாம் வந்து பிபி அப்படின்னு தான் வந்து நம்ம வந்து சொல்லணும். ஸோ இந்த மாலிகுல்ஸ்க்கு இடையில நடக்கக்கூடிய அந்த இன்ட்ராக்ஷன்ஸ் இருக்குது இல்லையா, அதை தான் பிபி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் இந்த 2 சொல்யூஷனையும் இந்த 2 காம்பனண்ட்டையும் சேர்த்து ஒரு பைனரி சொல்யூஷன் நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதில் வந்து அடிஷ்னலாக வந்து இந்த 2 இன்ட்ராக்ஷன்ஸ் இல்லாமல் இன்னொரு இன்ட்ராக்ஷன்ஸ் கூட அடிஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. எக்ஸ்ட்ரா இன்னொரு இன்ட்ராக்ஷன்ஸும் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னா, அதுதான் வந்து ஏபி அப்படின்றது. ஓகேவா? இது உங்களுக்கு புரியுதா? ஏ அப்படிங்கிற இந்த காம்பனண்ட்டையும் பின்ற இந்த காம்பனண்ட்டையும் மிக்ஸ் பண்ணி ஒரு சொல்யூஷன் ரெடி பண்ணும்போது அங்கே ஏஏ அப்படிங்கிற இன்ட்ராக்ஷன்ஸும் இருக்கும், பிபின்ற இன்ட்ராக்ஷன்ஸும் இருக்கும். இந்த ஏயும் இந்த ஏயும் இந்த பியும் சேர்ந்து அங்கே ஒரு ஏபி அப்படின்ற இன்னொரு இன்ட்ராக்ஷன்ஸும் இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது சொல்யூட்டும் சால்வெண்ட்டும் மிக்ஸ் ஆகும் அப்படின்ற விஷயத்தை தான் வந்து அப்படி கொடுத்துருக்காங்க. அதுதான் வந்து ஏபி டைப்பு இன்ட்ராக்ஷன்ஸு ஆல்சோ ப்ரெசண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இப்போது இந்த ஏஏபிபி இதுக்குள்ளார வந்து பார்த்தோன்னா இதுகளுக்கு இடையில வந்து ஒரு இன்ட்ராக்ஷன்ஸ் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது என்ன அப்படின்னா அதுதான் வந்து இன்டர் மாலிகுலர் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா? இன்டர் மாலிகுலர் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால தான் வந்து இந்த ஏங்கிற காம்பனண்ட்டில் இருக்கக்கூடிய அத்தனை மாலிகுல்ஸுமே வந்து பார்த்தோன்னா ஒரு மாலிகுல்ஸும் இன்னொரு மாலிகுல்ஸும் வந்து பார்த்தோன்னா இந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் மூலமாக தான் வந்து ஜாயின் ஆகி இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பி அப்படின்ற இந்த காம்பனண்ட்டில் இருக்கக்கூடிய பிபி மாலிகுல்ஸ் இருக்குது இல்லையா, இந்த பிபி மாலிகுல்ஸ், இந்த மாலிகுல்ஸுகளுக்கு இடையிலையும் வந்து பார்த்தோன்னா இதே வந்து இன்டர் மாலிகுலர் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் வந்து இருக்கும். அதனால தான் வந்து இந்த பிபி மாலிகுல்ஸ் எல்லாமே ஒன்றா வந்து கனெக்ட் ஆகி இருக்கும். ஓகேவா? அதே போல் வந்து பார்த்தோன்னா இந்த ஏ காம்பனண்ட்டு பி காம்பனண்ட்டையும் சேர்த்து நீங்கள் வந்து ஒரு சொல்யூஷன் ரெடி பண்ணும்போது அங்கே வந்து ஒரு ஏபி அப்படின்ற இன்னும் ஒரு இன்ட்ராக்ஷன்ஸ் நடக்குது இல்லையா, அதாவது இன்டர் மாலிகுலர் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்றது இந்த ஏபிக்கு இடையிலையும் இருக்கும். சரியா? இந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்குதுல்ல, அதாவது இந்த ஏஏபிபி இருக்குது இல்லையா, இந்த ஏஏபிபி இது 2க்கும் இடையில இருக்கக்கூடிய அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்குது இல்லையா, அந்த ஃபோர்ஸுக்கு ஈக்குவலாக இந்த ஏபியோட அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா? அந்த ஃபோர்ஸ் வந்து 2க்கும் ஈக்குவலாக இருக்கும். அதாவது பியூராக ஒரு காம்பனண்ட் இருக்கும்போது ஏ அப்படின்னு ஒரு காம்பனண்ட்டை வச்சுக்கிறோம், அந்த காம்பனண்ட்டோட மாலிகுல்ஸுக்கு இடையில வந்து ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஃபோர்ஸு ப்ளஸ் வந்து இந்த பி அப்படிங்கிற இந்த காம்பனண்ட்டோட மாலிகுல்ஸுக்கு இடையில இருக்கக்கூடிய அட்ராக்டிவ் ஃபோர்ஸு, இந்த 2 காம்பனண்ட்டோட மாலிகுல்ஸ்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸும் இது 2ஐயும் சொல்யூஷனாக ஆக்கும் போது அங்கே ஏபி அப்படின்ற 2 மாலிகுல்ஸு அதுக்கு இடையில் ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இது அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, இது ப்ளஸ்ஸு பிபி இதோட அட்ராக்டிவ் ஃபோர்ஸு, இது 2 எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா ஏபியோட அட்ராக்டிவ் ஃபோர்ஸுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த மாலிகுலர் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஃபோர்ஸ் இருக்கிறதுனால தான் வந்து இந்த ஏங்கிற மாலிகுல்ஸ் எல்லாம் வந்து ஒன்றா ஜாயின் ஆகி இந்த மாலிகுல்ஸ் எல்லாம் ஒன்றா ஜாயின் ஆகி இருக்கிறதுனால ஒரு காம்பனண்ட் வந்து உருவாகுது. அதே மாதிரி பி அப்படிங்கிற மாலிகுல்ஸ் எல்லாம் ஒன்றா ஜாயின் ஆகி அது ஒரு காம்பனண்ட் வந்து உருவாக்குது. சரியா? அப்போ இது எல்லாம் வந்து ஒன்றா ஜாயின் ஆகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அந்த மாலிகுல்ஸ்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஒரு இன்டர் மாலிகுலர் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் தான் வந்து காரணம். ஓகேவா? இப்போது அந்த ஃபோர்ஸ் இருக்குது இல்லையா, அந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் அது வந்து ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அது ஈக்குவலாக இருக்கிறதுனால தான் வந்து நமக்கு ஐடியல் சொல்யூஷன் அப்படின்றது வந்து ஃபார்ம் ஆக காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க.
உங்களுக்கு ஐடியல் சொல்யூஷன்னா என்னன்னு கேட்டால் இது எல்லாமே நீங்கள் சொல்லணும். என்னென்ன வந்து சொல்லணும் அப்படின்னா, ஹீட் அப்படிங்கிறது அப்சர்வ் ஆகுறது இல்லை, எவால்வ் ஆகுறதும் இல்லை. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் அப்படின்றது இல்லை, அதில் எந்த விதமான சேஞ்சஸும் நடக்கிறது இல்லை. இந்த பாயிண்ட்டு சொல்லியிருக்கணும். அண்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏஏபிபிக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸும் ஏபிங்கிற அந்த அது ரெண்டுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸும் வந்து ஈக்குவலாக இருக்கும். அது வந்து இப்படி ஈக்குவலாக இருக்கிறதுனால தான் வந்து நமக்கு வந்து ஐடியல் சொல்யூஷன் அப்படின்றதே உருவாகுது அப்படின்னு சொல்லி அந்த மீனிங் வந்து நீங்கள் சொல்லிடணும். ஒரு பர்ஃபெக்டான வந்து ஐடியல் சொல்யூஷன் அப்படின்றது உருவாகிறது ரொம்ப ரேர். சரியா? பர்ஃபெக்டாக ஐடியல் சொல்யூஷன் அப்படின்றது உருவாகிறது ரொம்ப ரேரு. பட் வந்து சம் சொல்யூஷன்ஸ் வந்து பார்த்தோன்னா அந்த ஐடியல் சொல்யூஷனோட பிஹேவியரை வந்து வெளிப்படுத்துது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? சில சொல்யூஷன்ஸ் வந்து ஒரு பர்ஃபெக்டாக ஐடியல் சொல்யூஷன் அப்படின்றது உருவாகிறது இல்லை, அது ரொம்ப ரேராக தான் உருவாகுது. பட் வந்து சில சொல்யூஷன்ஸ் வந்து பார்த்தோன்னா ஐடியல் சொல்யூஷன் போல் வந்து அது பிஹேவியரை வந்து காட்டுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள். என்ஹெக்சேன், என்ஹெப்டேன், ப்ரோமோ ஈத்தேன் அண்டு குளோரோ ஈத்தேன், பென்சின், டொலியின், இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா அதுக்கு எக்ஸாம்பிள். எதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னா வந்து ஐடியல் சொல்யூஷன் கிடையாது, ஆனால் ஐடியல் சொல்யூஷனோட பிஹேவியரை கொண்டிருக்குது. சரியா? அப்போ உங்களுக்கு ஐடியல் சொல்யூஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அது வந்து ரவுல்ஸ் லாவுக்கு வந்து ஒபே பண்ணும். ஃபஸ்ட்டு ஹீட்டில் சேஞ்சஸ் இருக்காது, அதே மாதிரி வால்யூமில் சேஞ்சஸ் இருக்காது, அதே மாதிரி இந்த இன்டர்மாலிகுலார் அந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? இந்த பாயிண்டெல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் ஐடியல் சொல்யூஷன். இந்த நான் ஐடியல் சொல்யூஷன் அப்படின்னா வந்து இந்த ரவுல்ஸ்லாம் இருக்குது இல்லையா, அதுக்கு ஒபே பண்ணாத அந்த சொல்யூஷன் இருக்கு இல்லையா, அதை தான் வந்து நான் ஐடியல் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஒபே பண்ணக்கூடியதை ஐடியல் சொல்யூஷன் அப்படின்னு, ஒபே பண்ணாததை நான் ஐடியல் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதாவது ஒபே பண்ணுறதுனா என்ன, ஒபே பண்ணாததுனா என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு சொல்யூஷன் இருக்குதுன்னா அந்த சொல்யூஷனோட வேப்பர் ப்ரெஷரை வந்து நம்ம ரவுல்ஸ் லாவோட கால்குலேஷனை வச்சு ஒரு கால்குலேட் பண்ணணும். ஈக்குவேஷனை வச்சு ஒரு கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா வந்து அப்போ அந்த வேப்பர் ப்ரெஷர் இருக்கு இல்லையா, ஒரு சொல்யூஷனோட வேப்பர் ப்ரெஷர், அந்த ப்ரெஷரும் இந்த ரவுல்ஸ் லா வச்சு நம்ம ஒரு கால்குலேட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும். சரியா? அதை தான் வந்து நம்ம ஒபே பண்ணுறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுவே வந்து ஒபே பண்ணாதது அப்படின்னு வந்து பார்த்தோன்னா ஒரு சொல்யூஷனை எடுத்துக்கிட்டோம்னா அந்த சொல்யூஷனோட வேப்பர் ப்ரெஷர் இருக்கு இல்லையா, அந்த வேப்பர் ப்ரெஷரும் ரவுல்ஸ் லாவோட அந்த ஈக்குவேஷனை வச்சு நம்ம ஒரு கால்குலேஷன் வந்து போட்டிருப்போம் இல்லையா, அந்த கால்குலேஷனும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒன்று வந்து பார்த்தோன்னா நம்ம ரவுல்ஸ் லா வச்சு போட்டிருக்கிற அந்த கால்குலேஷன் இருக்கு இல்லையா, அந்த கால்குலேஷனை விட வந்து இந்த சொல்யூஷனோட வேப்பர் ப்ரெஷர் ஒன்று அதிகமாகவும் இல்லைனா குறைவாகவும் இருக்கும். சரியா? இதுதான் வந்து பார்த்தோன்னா அந்த ஒபே பண்ணாதது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பாருங்கள், அந்த ரவுல்ஸ் லா வச்சு பார்த்தோன்னா அந்த சொல்யூஷனோட வேப்பர் ப்ரெஷரை வந்து கால்குலேட் பண்ணும்போது அந்த கால்குலேஷனை விட வந்து இதனோட வேப்பர் ப்ரெஷர் அப்படின்றது, அந்த சொல்யூஷனோட வேப்பர் ப்ரெஷர் அப்படின்றது ஒன்று ஹையராக இருக்கும், இல்லைனா வந்து லோயராக இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. சரியா? அப்படி ஒரு வேளை வந்து அது ரவுல்ஸ் லாவோட கால்குலேஷனை விட ஹையராக இருந்துச்சு அப்படின்னா அப்போ அந்த சொல்யூஷன் இருக்கு இல்லையா, அந்த சொல்யூஷன் வந்து பார்த்தோன்னா ஒரு பாசிட்டிவ் டிவியேஷன் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லலாம். சரியா? பாசிட்டிவ் டிவியேஷன் அப்படின்னா வந்து நேர்மறை விலகல் அப்படின்னு சொல்கிறது. அதாவது ரவுல்ஸ் லாவை விட்டு வந்து நேர்மறையாக விலகுது. சரியா? அண்டு வந்து பார்த்தோன்னா அந்த கால்குலேஷனை விட வந்து இந்த சொல்யூஷனோட வேப்பர் ப்ரெஷர் வந்து கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா வந்து அப்போ அந்த சொல்யூஷன் வந்து நெகட்டிவ் டீவியேஷன் காட்டுது அப்படின்னு சொல்லலாம். சரியா? நெகட்டிவ் டீவியேஷனாக வந்து எதிர்மறையாக விலகுது. ரவுல்ஸ் லாவை விட்டு இது வந்து எதிர்மறையாக விலகுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு இதை வந்து பேஸ் பண்ணி ஒரு ஃபிகர் ஒன்று கொடுத்துருக்குறாங்க 2.6. அதாவது வந்து அந்த நான் ஐடியல் சொல்யூஷன் இருக்கு இல்லையா, அந்த சொல்யூஷனோட வேப்பர் ப்ரெஷரை வந்து பார்த்தோன்னா கால்குலேட் பண்ணுறதுக்காக அதோட மோல் ஃப்ராக்ஷனை வச்சு கால்குலேட் பண்ணி அந்த சொல்யூஷனை வந்து எப்படி வந்து அந்த டயக்ராம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ஒரு ஃபிகர் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபிகரில் பார்த்தீங்கன்னா தெரியும், அதோட மோல் ஃப்ராக்ஷனை வச்சு அதோட வேப்பர் ப்ரெஷர் வந்து கால்குலேட் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா? இதில் வந்து இந்த க்ரீன் கலரில் ஒரு டாட்டாக கொடுத்துருக்காங்க இல்லையா, இதெல்லாம் என்ன அப்படின்னா வந்து இதெல்லாம் வந்து ரவுல்ஸ் லாவோட கால்குலேஷன். சரியா? ரவுல்ஸ் லாவோட கால்குலேஷன். அதுவே வந்து பார்த்தோன்னா அந்த நான் ஐடியல் சொல்யூஷனோட அந்த வேப்பர் ப்ரெஷர் வந்து பார்த்தோன்னா அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த பாருங்கள், அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த இதுதான் வந்து அந்த வேப்பர் ப்ரெஷர். இது நான் ஐடியல் சொல்யூஷனோட வேப்பர் ப்ரெஷர் எந்த அளவுக்கு விலகி போகுது பாருங்கள். இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா பாசிட்டிவ் டிவியேஷன் தான். சரியா? பாசிட்டிவ் டிவியேஷன் அப்படின்னா இது எல்லாமே வந்து அந்த கால்குலேஷனை விட அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் மேலே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதுதான் வந்து அந்த கால்குலேஷன் வேல்யூ, அந்த கால்குலேஷன் படி போட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அதை விட அந்த கால்குலேஷனை விட அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அப்போ இதை என்னென்னு சொல்லலாம் அப்படின்னா பாசிட்டிவ் டிவியேஷன் வந்து காட்டுது. சரியா, அதிகமாக இருக்குது, அந்த கால்குலேஷனோட அதிகமாக இருக்குது. இது வந்து பாருங்கள், இதுவும் அந்த க்ரீன் கலரில் டாட்டாக இருக்கிறது ரவுல்ட்ஸ் லாவோட கால்குலேஷன். அதை விட வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த வேஃபர் ப்ரெஷர், நான் ஐடியல் சொல்யூஷனோட வேஃபர் ப்ரெஷர் எல்லாமே பாருங்கள் கீழே இருக்குது பாருங்கள். ரவுல்ட்ஸ் லாவோட அந்த கோட்டுக்கு கீழே இருக்குது இல்லையா, அதனால இதெல்லாம் வந்து லோயராக இருக்குது. அந்த வேல்யூவோட வந்து கால்குலேஷனோட இது வந்து லோயராக இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நெகட்டிவ் டீவியேஷன் காட்டுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த டீவியேஷன் இருக்கு இல்லையா, பாசிட்டிவ் டீவியேஷன், நெகட்டிவ் டீவியேஷன், இதை வச்சு இதை சொல்லணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா பாசிட்டிவ் டீவியேஷனை வந்து எடுத்துருக்குறாங்க. அந்த பாசிட்டிவ் டீவியேஷனை வந்து எப்படி வந்து விளக்கியிருக்கிறாங்க, எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, இப்போ இந்த ஏஏ இந்த மாலிகுல்ஸு அண்டு பிபி மாலிகுல்ஸுக்கு இடையில ஒரு இன்ட்ராக்ஷன்ஸ் நடக்குது இல்லையா, அதை பேஸ் பண்ணி அந்த மாலிகுலார் லெவலில் வந்து சொல்லணும் அப்படின்னா அதோட இன்ட்ராக்ஷன்ஸ் இருக்குது இல்லையா, அதை பேஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு, இப்போ இந்த ஏஏயையும் பிபியையும் வச்சு ஒரு சொல்யூஷன் ரெடி பண்ணும்போது நமக்கு வந்து ஏபி அப்படின்ற மாலிகுல்ஸ் வந்து கிடைக்குது இல்லையா, இந்த மாலிகுல்ஸ் இந்த ஏபி அப்படின்ற இந்த மாலிகுல்ஸோட அந்த இன்ட்ராக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த இன்ட்ராக்ஷன்ஸ் வந்து பார்த்தோன்னா வீக்காக இருக்குதான். சரியா, அந்த இன்ட்ராக்ஷன்ஸ் வந்து வீக்காக இருக்குது. நம்ம அங்கே என்ன பார்த்தோம், ஐடியல் சொல்யூஷனில் வந்து அது ரெண்டும் வந்து பார்த்தோன்னா ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். ஏஏ பிபியோட அந்த இன்ட்ராக்ஷன்ஸும் ஏபி அப்படின்ற இன்ட்ராக்ஷன்ஸும் வந்து ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம். ஆனால் இங்கே வந்து எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த ஏபியோட அந்த இன்ட்ராக்ஷன்ஸ் இருக்குது இல்லையா, அது வந்து வீக்கராக இருக்குது. தென் எதை விட அப்படின்னா ஏஏ இருக்குது இல்லையா, ஏஏ விடவும் பிபி இருக்கு இல்லையா, இதோட இன்ட்ராக்ஷன்ஸை விட வந்து ஏபியோட இன்ட்ராக்ஷன்ஸ் அப்படின்றது வீக்காக இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இந்த ஏஏபிபின்னு சொல்லாமல் வந்து சொல்லிட்டு சால்வெண்ட் அப்படி சொல்லியே வந்து சொல்லியிருக்கிறாங்க. இதுகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய இந்த இன்டர் மாலிகுலர் ஃபோர்ஸ் அப்படின்றது வந்து சொல்லிட்டு சால்வெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சொல்லிட்டு சால்வெண்ட்னா ஏபி இருக்குது இல்லையா, ஏபி இதை தான் வந்து சொல்லிட்டு சால்வெண்ட்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இது ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த இன்டர் மாலிகுலர் ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து வீக்கராக இருக்குது. நம்ம ஏபி வீக்கராக இருக்குன்னு சொன்னாலும் சரி, சொல்லிட்டு சால்வெண்ட்டு வீக்கராக இருக்குன்னு சொன்னாலும் சரி, ரெண்டும் ஒன்று தான். அது அப்படியே ஏபின்னு சொல்லாமல் சொல்லிட்டு சால்வெண்ட்னு சொல்லியிருக்கிறாங்க. வீக்கராக இருக்குது. தென் எதை விட அப்படின்னு வந்து பார்த்தோம்னா சொல்லிட்டு அண்டு சால்வெண்ட், அதாவது ஏஏ பிபி இதை விட அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. சரியா, அதாவது இதுக்கு என்ன மீனிங் வந்து சொல்கிறாங்க அப்படின்னா வந்து, இந்த ஏ அல்லது பி அப்படின்ற இந்த காம்பனண்ட்டு, சரியா, ஏங்கிற காம்பனண்ட்டு அல்லது பிங்கிற காம்பனண்ட்டு, இது ரெண்டும் வந்து பார்த்தோன்னா சொல்யூஷனாக மாறுறதுக்கு முன்னாடி பியூராக ஒரு ஸ்டேட்டில் இருக்கும் இல்லையா, பியூர் ஸ்டேட்டு. அப்படி இருக்கும்போதும் இந்த ஏஏ அப்படிங்கிற மாலிகுல்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளார வந்து ஒரு இன்டர் மாலிகுலார் ஃபோர்ஸ் இருக்குது இல்லையா, அந்த ஃபோர்ஸுக்குள்ளார நுழையாமல் சில மாலிகுல்ஸ் வந்து தப்பிச்சுக்கிறோம், எஸ்கேப் ஆகிடும். சரியா, அதே மாதிரி பிபி அப்படிங்கிற அந்த மாலிகுல்ஸ் இருக்குது இல்லையா, அந்த மாலிகுல்ஸுக்குள்ளே சில மாலிகுல்ஸ் வந்து அந்த இன்ட்ராக்ஷன்ஸ்குள்ளே நுழையாமல் தப்பிச்சுக்கும். அதை விட அதாவது பியூராக இருக்கும்போது அப்படி தப்பிச்சுக்கிறது இல்லையா, அதை விட ஏபியாக மாறும்போது, சொல்யூஷனாக மாறும்போது அதோட எஸ்கேப் வந்து ஈஸியாக நடந்து போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, அங்கே பியூராக இருக்கும்போது எஸ்கேப் ஆகிறத விட இது ரெண்டும் வந்து ஜாயின் ஆகி ஒரு சொல்யூஷனாக மாறும்போது ஈஸியாக எஸ்கேப் ஆயிடுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதனால தான் வந்து அந்த ஃபோர்ஸு இங்கே வந்து பார்த்தோன்னா வந்து வீக்கராக இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இப்போது இந்த மாதிரி சொல்யூஷன் இருக்குல்ல, இந்த சொல்யூஷனில் வந்து பார்த்தோன்னா வேப்பர் ப்ரெஷர் அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகுது. எது நான் ஐடியல் சொல்யூஷன் இருக்குல்ல, அதில் வந்து வேப்பர் ப்ரெஷர் அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகுது. அப்படி வேப்பர் ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுனால தான் வந்து அந்த சொல்யூஷன் வந்து பாசிட்டிவ் டீவியேஷன் வந்து காட்டுது. ஓகேவா, அதாவது இவங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா வந்து அந்த சொல்யூஷன் நான் ஐடியல் சொல்யூஷன் இருக்குல்ல, அந்த சொல்யூஷனில் 2 மாலிகுல்ஸ் இருக்கும்ல, ஏ பி அப்படின்ற இந்த 2 மாலிகுல்ஸ் இருக்கும். இந்த 2 மாலிகுல்ஸும் ஜாயின் ஆகணும் அப்படின்னா 2க்கு இடையில வந்து ஒரு பாண்டு இருக்கணும். ஓகேவா, இந்த பாண்டு மூலமாக தான் ஜாயின் ஆகும். பட் வந்து அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த சொல்யூஷனில் நான் ஐடியல் சொல்யூஷனில் வந்து பார்த்தோன்னா இந்த மாலிகுல்ஸ் ஈஸியாக வந்து எஸ்கேப் ஆகிடுதுன்னு சொன்னாங்க. அதாவது அதன் மூலமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த பாண்டுக்குள்ளார அது வராமல், இந்த பாண்டு இருக்கு இல்லையா, இந்த பாண்டுக்குள்ளே வராமல் இது தனியாக எஸ்கேப் ஆகிடும். சரியா, அப்படி தனித்தனியாக எஸ்கேப் ஆகிடுறதுனால இந்த ஏபி அப்படின்றது தனித்தனியாக இருக்கும்போது இது ஈஸியாக வந்து எவாப்ரேட் ஆகிடும். சரியா, ஸோ வந்து ஈஸியாக வேப்பர் ஆகிடும். புரியுதா உங்களுக்கு? அதனால் இந்த மாதிரி சொல்யூஷனில் வந்து பார்த்தோன்னா வேப்பர் ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். வேப்பர் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அதன் மூலமாக என்ன சொல்ல வர்றாங்கன்னா, அது வந்து பாசிட்டிவ் டிவியேஷன் காட்டுது. ஸோ அந்த பாண்டில் வந்து இது ரெண்டும் கனெக்ட் ஆகாததுனால தான் வந்து ஈஸியாக எஸ்கேப் ஆகுது. அதனால தான் வேப்பர் ப்ரெஷர் வந்து ஜாஸ்தி ஆகுது. அதனால தான் பாசிட்டிவ் டிவியேஷனும் காட்டுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பாண்டு எப்படி அந்த பாண்டில் வந்து இது வந்து கனெக்ட் ஆகாமல் இருக்குது அப்படின்னு சொல்லி அடுத்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போது இதில் வந்து எத்தனால் இருக்குது இல்லையா, அந்த எத்தனாலும் ப்ளஸ் வந்து அசிட்டோன் இருக்குது இல்லையா, இந்த 2 மிக்சரும் வந்து பார்த்தோன்னா இந்த பிஹேவியரை வந்து காட்டுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எந்த பிஹேவியர் அப்படின்னா வந்து இந்த நான் ஐடியல் சொல்யூஷனுக்கான பிஹேவியரை காட்டுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க.
அதாவது வந்து இந்த ஈஸியாக எஸ்கேப் ஆகிறது ஒரு பாயிண்ட் சொன்னேன் இல்லையா, அது ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா அதனால் வேப்பர் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிறது, அதனால் பாசிட்டிவ் டீவியேஷன் வந்து காட்டுறது அப்படின்ற இந்த விஷயம்லாம் சொல்லியிருந்தேன் இல்லையா. இந்த பிஹேவியரை வந்து பார்த்தோன்னா எத்தனாலும் ப்ளஸ் அசிட்டோன் மிக்சரும் வந்து காட்டுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த எத்தனால் இருக்கு இல்லையா, பியூராக ஒரு எத்தனால் எடுத்துருக்குறாங்க. அந்த எத்தனோட மாலிகுல்ஸ் இருக்கு இல்லையா, மாலிகுல்ஸுகளுக்கு இடையில ஹைட்ரஜன் பாண்ட் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம இதை வந்து ஏஏ அப்படின்னே வந்து வச்சுக்கலாம். சரியா, இதை வந்து அப்படின்னே வச்சுக்கலாம். இப்போ இதில் வந்து பார்த்தோன்னா அசிட்டோனை வந்து பார்த்தோன்னா ஆட் பண்ணுறாங்க. சரியா, இந்த அசிட்டோனோட மாலிகுலை வந்து பார்த்தோன்னா நம்ம பி அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா, அந்த அசிட்டோனோட மாலிகுலை பி அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ இந்த 2 மாலிகுல்ஸுகளுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த பாண்ட் இருக்கு இல்லையா, அந்த பாண்டை வந்து ஹைட்ரஜன் பாண்டுன்னு இங்கே கொடுத்துருந்தாங்க. அந்த பாண்டு வந்து பார்த்தோன்னா பிரேக் ஆகி போயிடும். சரியா, அந்த ஹைட்ரஜன் பாண்டு வந்து பிரேக் ஆயிரும். அதை பிரேக் பண்ணுறது யார் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த எத்தனால் இருக்குது இல்லையா, எத்தனால் தான் வந்து பிரேக் பண்ணும். ஓகேவா, ஸோ அந்த ஹைட்ரஜன் பாண்டு வந்து பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா அதன் மூலமாக வந்து பார்த்தோன்னா அந்த இன்ட்ராக்ஷன்ஸ் இருக்குது இல்லையா, அது வந்து வீக் ஆகிடும். சரியா, அந்த பாண்டு மூலமாக தான் வந்து அந்த இன்ட்ராக்ஷன்ஸ் அப்படின்றது ஸ்ட்ராங் ஆகும். அந்த பாண்டு வந்து பார்த்தோன்னா பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த இன்ட்ராக்ஷன்ஸ் அப்படின்றது வீக் ஆகிடும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இது வந்து பாசிட்டிவ் டீவியேஷன் காட்டுது. எதிலிருந்து அப்படின்னா ரவுட்ஸ் லாவிலிருந்து இது வந்து பாசிட்டிவ் டீவியேஷன் காட்டுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதான் இந்த ஃபிகர் தான் உங்களுக்கு நான் ஏற்கனவே கொடுத்துருந்தேன் இல்லையா, காமிச்சிருந்தேன் இல்லையா. அதாவது இந்த ரவுட்ஸ்லாவோட டாட் அந்த க்ரீன் கலர் டாட்டுக்கு மேலே வந்து பார்த்தோன்னா அப்படி மேலே மேலே விலகி போகுதுன்னு சொல்லி காமிச்சு இல்லையா, அதுதான் இது. இப்போது இன்னொரு சொல்யூஷன் எடுத்திருக்காங்க. இன்னொரு சொல்யூஷன் எது அப்படின்னா கார்பன் டை சல்ஃபைடு. சரியா, அந்த கார்பன் டை சல்ஃபைடோட அந்த மாலிகுல்ஸை வந்து ஏ அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். அதுலேயும் வந்து பார்த்தோன்னா அசிட்டோன் ஆட் பண்ணுறாங்க. ஸோ அதை வந்து பின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து பார்த்தோன்னா ஒரு டைபோலார் இன்ட்ராக்ஷன்ஸ் வந்து நடக்குது. டைபோலார் இன்ட்ராக்ஷன்ஸ் அப்படின்னாக்கா வந்துட்டு 2 மாலிகுல்ஸுக்கு இடையில நடக்கக்கூடிய அந்த இன்ட்ராக்ஷன்ஸ் தான் வந்து டைபோலார் இன்ட்ராக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது சொல்யூட்டு சால்வெண்ட். சரியா, சொல்யூட்டு சால்வெண்ட் அப்படின்ற இது 2க்கு இடையில இருக்கக்கூடிய அந்த இன்ட்ராக்ஷன்ஸ். அந்த இன்ட்ராக்ஷன்ஸ் வந்து பார்த்தோன்னா வந்து வீக்கராக இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எதை விட அப்படின்னு வந்து பார்த்தோன்னா சொல்யூட்டு. சரியா, அதை ஏஏ அதை விட அண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா சால்வெண்ட்டு பிபி இதை விட வந்து பார்த்தோன்னா அது வந்து இந்த ஏபி அப்படின்றது வீக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா, அதனால் இந்த சொல்யூஷன் 2மே வந்து பார்த்திங்க அப்படின்னா பாசிட்டிவ் டீவியேஷனை தான் வந்து காட்டுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து உங்களுக்கு பாசிட்டிவ் டீவியேஷனுக்கு எக்ஸாம்பிள் சொல்லுங்கள் அப்படின்னு கொடுத்தாலும் நீங்கள் வந்து இந்த எத்தனால் இருக்குது இல்லையா, எத்தனால் அசிட்டோன் அந்த சொல்யூஷனையும் ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா இந்த கார்பன் டை சல்ஃபைடு ப்ளஸ் வந்து இந்த அசிட்டோன் இந்த இது இருக்கு இல்லையா, கார்பன் டை சல்ஃபைடு அசிட்டோன் இருக்கு இல்லையா, இந்த 2 எக்ஸாம்பிளையும் சொல்லணும். எதுக்கு அப்படின்னா பாசிட்டிவ் டீவியேஷனுக்கு. அதே இது வந்து நான் ஐடியல் சொல்யூஷன் கேட்டாலும் அதுக்கும் இதுவும் இதே 2 எக்ஸாம்பிள் தான். ஓகேவா, இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், உங்களுக்கு நெகட்டிவ் டீவியேஷனை வந்து எடுத்திருக்காங்க. ஓகேவா, இப்போது நெகட்டிவ் டீவியேஷனில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா பாசிட்டிவ் டீவியேஷனில் என்னெல்லாம் விஷயம் சொல்லியிருந்தாங்களோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இந்த நெகட்டிவ் டீவியேஷனில் இன்டர் மாலிகுலர் அந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்குது இல்லையா, அது வந்து ஏஏலையும் பிபிலையும் வந்து பார்த்தோன்னா வீக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அங்கே வந்து நமக்கு பாசிட்டிவ் டீவியேஷனில் ஏஏயும் பிபியும் தான் ஸ்ட்ராங்காக இருக்கும்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. அண்டு வந்து ஏபி வந்து வீக்காக இருக்குன்னு அங்கே கொடுத்துருந்தாங்க. நெகட்டிவில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா இந்த ஏஏயும் பிபியும் தான் வந்து வீக்காக இருக்குது. எதை விட அப்படின்னா ஏபியை விட, அதாவது சொல்யூஷனை விட வந்து பார்த்தோன்னா காம்போனண்ட்டு தான் வந்து வீக்காக இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தோன்னா இந்த வேப்பர் ப்ரெஷர் இருக்குது இல்லையா, அது வந்து டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இப்போ வேப்பர் ப்ரெஷர் வந்து அதிக அளவில் நடக்கிறதுக்கு என்ன காரணம்னு சொல்லியிருந்தாங்க, அந்த பாண்டு வந்து வீக் ஆகிடும், பாண்டு வந்து பிரேக் ஆகிடும். அதனால் வந்து இந்த இன்ட்ராக்ஷன்ஸ் வந்து வீக் ஆகிடும். அதனால் தனித்தனியாக போயிடுறதுனால ஈஸியாக அது வந்து வேப்பர் ஆகிடுது அப்படின்னு சொல்லி அங்கே கொடுத்துருந்தாங்களா. ஆனால் இங்கே வந்து என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா அந்த பாண்டு வந்து ஸ்ட்ராங் ஆகும். அதனால் வந்து பார்த்தோன்னா அது தனித்தனியாக போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அதனால் வந்து அந்த வேப்பர் ஆகிறது அப்படின்றது ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால தான் வந்து அந்த வேப்பர் ப்ரெஷர் அப்படின்றது வந்து டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனாலேயும் வந்து வேப்பர் ப்ரெஷர் வந்து டிக்ரீஸ் ஆகிறதுனால தான் நமக்கு நெகட்டிவ் டீவியேஷன் வந்து காட்டுது. சரியா, வேப்பர் ப்ரெஷர் வந்து ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா நமக்கு பாசிட்டிவ் டீவியேஷனும், வேப்பர் ப்ரெஷர் அப்படின்றது வந்து கம்மியானுச்சு அப்படின்னா வந்து நமக்கு நெகட்டிவ் டீவியேஷனும் காட்டும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒன்று வந்து ஃபினாலு, இதுக்கு வந்து அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அனிலின் அப்படின்றது. இந்த ஃபினாலு அனிலின் அதோட வந்து இன்டர் மாலிகுலர் அந்த ஹைட்ரஜன் பாண்டு இருக்குது இல்லையா, அந்த பாண்டு. இப்போ ஃபினால் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இந்த ஃபினாலிக் புரோட்டான் அப்படின்றது அதுக்கு இடையில் இருக்கக்கூடிய பாண்டு ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா
அனிலின் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அதை வந்து பார்த்தோன்னா நைட்ரஜன் ஆட்டம் ஆஃப் அனிலின்னு சொல்கிறது. இதெல்லாம் வந்து மாலிகுல்ஸ். சரியா? இந்த மாலிகுல்ஸோட அந்த ஹைட்ரஜன் பாண்ட் அப்படின்றது வந்து பார்த்தோன்னா ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிரும். சரியா? எதுக்கும் இடையில இருக்கிறது அப்படின்னு வந்து பார்த்தோன்னா இந்த ஃபினாலிக் புரோட்டான் ப்ளஸ் வந்து நைட்ரஜன் ஆட்டம் ஆஃப் அனிலின், இது ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய அதை வந்து நம்ம ஏபி அப்படின்னே வந்து வச்சுக்கலாம். இதுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த ஹைட்ரஜன் பாண்ட் இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிரும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள் கொடுத்துருங்க. இந்த ஹைட்ரஜன் பாண்ட் வந்து பார்த்தோன்னா ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிரும். எதை விட அப்படின்னு வந்து பார்த்தோன்னா சிமிலர் மாலிகுல்ஸை விட அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சிமிலர் மாலிகுல்ஸ்னால் இந்த ஏயை தனியாக பியை தனியாக, இது ஒரு காம்போனண்ட்டு இது ஒரு காம்போனண்ட்டாக நம்ம தனித்தனியாக எடுத்து அதை தான் வந்து சிமிலர் மாலிகுல்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போது காம்போனண்ட்டோட அந்த ஹைட்ரஜன் பாண்ட் இருக்கு இல்லையா, அதை விட வந்து பார்த்தோன்னா சொல்யூஷனோட ஹைட்ரஜன் பாண்ட் இருக்கு இல்லையா, அது வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு மிக்சர் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா குளோரோஃபார்மு, இன்னொன்று வந்து அசிட்டோன். இதுவும் வந்து நெகட்டிவ் டீவியேஷனை தான் வந்து காட்டுது. சரியா? குளோரோஃபார்ம் அசிட்டோன் இருக்கு இல்லையா, இந்த சொல்யூஷனும் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் டீவியேஷன் தான் காட்டுது. அப்போ உங்களுக்கு நெகட்டிவ் டீவியேஷனுக்கு வந்து எக்ஸாம்பிள் எது அப்படின்னு வந்து கேட்டாங்க அப்படின்னா இந்த ஃபினால் அனிலின் இருக்கு இல்லையா, இந்த சொல்யூஷனையும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குளோரோஃபார்ம் அசிட்டோன் இருக்கு இல்லையா, இந்த சொல்யூஷனையும் நீங்கள் எக்ஸாம்பிளாக சொல்லலாம். இப்போ உங்களுக்கு இங்கே பாருங்கள், குளோரோஃபார்மு ப்ளஸ் வந்து அசிட்டோன், இதோட வந்து இந்த ஹைட்ரஜன் பாண்ட் இருக்கு இல்லையா, அதை தான் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இப்போ இது வந்து அசிட்டோன், இது வந்து பார்த்திங்கன்னா குளோரோஃபார்ம். ஓகேவா? இப்போ இதில் வந்து இந்த ஓன் கொடுத்துருக்காங்களா, இது வந்து ஆக்சிஜன், இது வந்து கார்பன். ஓகே, இது ரெண்டுக்கு இடையில ஒரு 2 பாண்டு ஈக்குவல் மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை தான் வந்து ஹைட்ரஜன் பாண்ட், அது டபுள் பாண்டுன்னு சொல்கிறது. அது வந்து என்ன பாண்டுனா அதுதான் ஹைட்ரஜன் பாண்டு. ஓகேவா? இப்போ இதில் இந்த ஆக்சிஜன் வந்து பார்த்தோன்னா மைனஸு, சிம்பிள் வந்து மைனஸு, இந்த கார்பன் வந்து பார்த்தோன்னா ப்ளஸ்ஸு. இந்த மைனஸுக்கும் ப்ளஸ்ஸுக்கும் இடையில தான் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் வந்து வரும். சரியா? அப்போ அது ரெண்டுக்கும் இடையில தான் வந்து உங்களுக்கு ஹைட்ரஜன் பாண்ட் வந்து உருவாகும். ஸோ வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒவ்வொரு காம்போனண்ட்லேயுமே, சரியா, ஒவ்வொரு காம்போனண்ட்லேயுமே வந்து பார்த்தோன்னா அந்த எஸ்கேப்பிங் டெண்டன்சி இருக்குது இல்லையா, அந்த டெண்டன்சி வந்து பார்த்தோன்னா டிக்ரீஸ் ஆகும். சரியா? டெண்டன்சி வந்து டிக்ரீஸ் ஆகும். அப்படி டிக்ரீஸ் ஆகிறதுனால வந்து என்ன ஆகுனா அந்த சொல்யூஷனோட வேப்பர் ப்ரெஷர் வந்து டிக்ரீஸ் ஆகும். அப்படி வேப்பர் ப்ரெஷர் வந்து டிக்ரீஸ் ஆணுச்சு அப்படின்னா அப்போ அந்த சொல்யூஷன் வந்து பார்த்தோன்னா நெகட்டிவ் டீவியேஷனை வந்து காட்டும். ஓகேவா? இப்போ உங்களுக்கு பாசிட்டிவ் டீவியேஷன் அண்ட் வந்து பார்த்தோன்னா நெகட்டிவ் டீவியேஷன், இதனோட டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏஏ மாலிகுல் இருக்கு இல்லையா, இந்த ஏஏ மாலிகுல் இதோட இன்ட்ராக்ஷன்ஸு அண்டு பிபி மாலிகுலோட இன்ட்ராக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, இது ஸ்ட்ராங்காக இருக்கும். இங்கே வந்து அப்படியே ஆப்போசிட்டாக வந்து ஏஏ மாலிகுல்ஸு அண்டு பிபி மாலிகுல்ஸோட அந்த இன்ட்ராக்ஷன்ஸ் வந்து பார்த்தோன்னா வீக்காக இருக்கும். ஓகேவா? ஏன்னா இங்கே ஏபி மாலிகுல்ஸோட அந்த இன்ட்ராக்ஷன்ஸ் வந்து இங்கே வீக்காக இருக்கும், இங்கே ஏபி மாலிகுல்ஸோட இன்ட்ராக்ஷன்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகேவா? அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்தோன்னா அந்த டபுள் பாண்ட் இருக்கு இல்லையா, டபுள் பாண்ட் அந்த ஹைட்ரஜன் பாண்டு அது வந்து பார்த்தோன்னா இங்கே வந்து வீக்காக இருக்கும். இங்கே வந்து பார்த்தோன்னா அந்த டபுள் பாண்டுன்னு சொல்லக்கூடிய அந்த ஹைட்ரஜன் பாண்டும் இங்கே வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். அதான் காரணம். இதோடு இன்றைக்கி கிளாஸ் முடிச்சுக்கலாம். பேலன்ஸ் கிளாஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.